பாதுகாப்பை பற்றி பார்த்தோம் இல்லையா? அடுத்தது இதை மட்டும் நம்ம கவனிச்சுட்டு இந்த போதனையை முடிப்போம். ஏன் தேவன் பரிசுத்தாவினாலே நம்மை முத்திரையிடுகிறார்? இதை சுருக்கமாக ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு நம்ம முடிச்சிடும். ஒன்று என்னன்னு சொன்னால், தேவன் இந்த உலகத்தில் எதை செய்தாலும் அதை பரிசுத்தாவியானவரை கொண்டு பரிசுத்தாவியானவர் மூலமாக தான் செய்கிறார். ஆதியிலே வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்த போது அங்கே ஆரம்பித்து இன்னிய வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், பரமேறுதல், இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இல்லாமல் இந்த உலகத்தில் தேவன் எதையுமே செய்வது கிடையாது பாருங்க. ஆகவே தான் தேவன் பரிசுத்த ஆவியினாலே நம்மை முத்திரைத்து இருக்கிறார். சரி, இதை சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் இதை எடுத்து தியானம் பண்ணுங்க. சரி, எதோ சொன்னாரா, கேட்டோமா, போனோமா, எழுந்து போனோமான்னு இருக்கக்கூடாது. நான் வசன ரெஃபரன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு பாயிண்ட் மாதிரி சொல்லிட்டு போகிறேன். இதை எழுதி வைத்து கொண்டு தியானம் பண்ணுங்கள். அதுக்கான வசனங்களை எடுத்து தியானித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சரி, ரெண்டாவது என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவருக்கு வேறு சில பெயர்களும் இருக்குது. அதில் முக்கியமான 2 பெயர்கள் என்னென்னா, அவர் தேவனுடைய ஆவியானவர் என்றும் கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் அழைக்கப்படுகிறார்? தேவ ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனும் இயேசு கிறிஸ்துவும் எப்படியோ எப்படிப்பட்டவர்களோ அதே போல தான் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியாகிய தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன்னு 3வது இடத்துல அவருடைய பெயரை வைக்கிறதுனால அவர் எந்த விதத்திலும் பிதாவை விடவோ குமாரனை விடவோ அவர் குறைந்தவர் அல்ல. அவர் கோ ஈக்குவல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவர் தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ பாருங்க, தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவனை முத்திரையாக நமக்குள்ளே தந்திருக்கிறார். இது ஏன் ரொம்ப முக்கியம்னு சொன்னா, நம்முடைய ரட்சிப்பு விஷயத்துல மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் முத்திரையாய் பெற்றிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ரட்சிப்பின் விஷயத்தில் ஆரம்பித்து நம்ம மறுமையில் போய் சேருகிற வரையில், இந்த உலக வாழ்க்கை அதை முடித்து பரலோகத்தில் போய் சேருகிற வரையில் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து அந்த மறு உலகத்துக்கு கொண்டு போகிற வேலையை தேவனே எடுத்துக்கொள்ளுகிறார். இந்த வேலையை யாருக்கிட்டையும் தேவன் ஒப்படைப்பது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வேலையை திறம்பட செய்யக்கூடியவர் வேறு யாருமே கிடையாது. ஆகவே தேவன் இந்த வேலையை யாரை நம்பியும் விடலை, அவரே இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுகிறார். திட்டமிட்டது அவர் தான், இந்த உலகத்தில் மனுஷனாக வந்ததும் அவர் தான், இப்போ நமக்குள்ள முத்திரையாக இருப்பதும் அவர் தான். எல்லாவற்றையும் அவர் பிளான் பண்ணி செய்து நம்ம ரட்சிப்பிலிருந்து மறு உலக வாழ்வை அடைகிற வரையில் நம்மை பாதுகாத்து பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறார். இந்த வேலையை கர்த்தர் யாருக்கிட்டையும் விடலை, அவரே தன் கையில் அதை வச்சுக்கிட்டார். ஹல்லேலூயா. இதை வேற யாருக்கிட்ட விட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஒரு சில உதாரணம் சொல்கிறேன். போன முறை கூட நான் சொன்னேன். இன்னைக்கு நிறைய என்னென்னா, நீ இதை பண்ணினா பரலோகம் போக மாட்டேன், இதை பண்ணினா பரலோகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது, நீ எப்படி இருந்தனா ஏற்றுக்கொள்ளாது, நீ பணக்காரன் இருந்தனா பரலோகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது, நிராகரிக்கும், பாதாளம் தான் போவ. நம்ம பிரசங்கியார்கள் நிறைய தகுதிகளை வச்சிருக்கிறாங்க பரலோகம் போகிறதுக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டியா, அப்போ நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படியெல்லாம் இருந்தால் தான் நீ போவ, இல்லாட்டி போகவே மாட்டேன்னு இங்கே கழிச்சு கட்டிடுவாங்க. பரலோகம் பக்கம் கூட நம்மளை போக விட மாட்டாங்க பாருங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படி வேணா இருந்துடலாமா? அதை தான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன். அந்த கேள்வியே தப்பு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எப்படி வேணா இருக்கலாம்னு வேதம் சொல்ல, இப்படி தான் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அதை நிறைய பேர் இன்னைக்கு போதிக்கிறது கிடையாது. அதுதான் பிரச்சனையே. பவுல் தன்னுடைய நிருபங்கள் எல்லாம் என்ன எழுதுறாரு பாருங்க. அது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க, டாக்டரின் ஃபர்ஸ்ட், டியூட்டி நெக்ஸ்ட் அப்படின்னு. உபதேசத்தை கொடுக்கிறார். அந்த உபதேசத்தின் அடிப்படையில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்க. வெறும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதுமா? அப்படி கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அதை தான் நம்ம போதித்து கொண்டு இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எப்படி வேணால் நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க, இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போங்க, அவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படி நம்ம சொல்லலை பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இப்படி இருப்பார்கள். எப்படி வேணா இருந்தான்ற கேள்வி நமக்குள்ள வரவே கூடாது பாருங்க. இப்படிதான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது.
உண்மையாக ரட்சிக்கப்பட்டவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். பாவத்தை வெறுத்தவர்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ அவர்கள் முயற்சிப்பார்கள். ஒருவேளை வாழ்க்கையில் சில பாவங்கள் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் அவளை கிருபையை மன்னிக்கிறார் பாருங்க. மன்னித்து நம்ம பரலோகத்தை நோக்கி நம்ம கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஆகவே தான் சொல்றார், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்றாரு கர்த்தர். அப்போ அந்த பரிசுத்தத்தை விரும்புகிறார் நம்ம கிட்ட. அவர் பரிசுத்தத்தை விரும்பலன்னா ஒன்றும் கிடையாது, அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவேதான் யூதாவில் வாசிக்கிறோம், வழுவாதபடி நம்மை காக்கிறாருன்னு. அப்ப நம்ம ரட்சித்த ஆண்டவர் வழுவாதபடி இந்த உலகத்தில் நம்மை பாதுகாத்து அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டு போய் நிறுத்துகிறார். இந்த வேலையெல்லாம் அவரே செய்கிறார், வேற யாருக்கிட்டையும் விடுறது கிடையாது. ஏன்னா விட்டா நம்மளாம் கழிச்சு கட்டிடுவாங்க. உன் வாழ்க்கையில் இது சரியில்லை, நீ கோயிலுக்கு ஒழுங்காக வர்றதில்லை, நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணுறதில்லை, நீ 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ணுறது கிடையாது, நீ என்னைக்காவது வாழ்க்கையில் 40 நாள் உபவாசம் இருந்து இருக்கிறியா, நீ எல்லாம் எப்படி பரலோகம் போவ? அவ்வளோதான். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சீட்டு கொடுத்து தள்ளிடுவாங்க. ஆகவே தான் அருமையானவர்களே, இந்த பொறுப்பு முழுக்க முழுக்க தேவனே எடுத்துக்கொண்டு நம்மை ரட்சித்ததுலேருந்து இந்த உலக வாழ்க்கையில் நம்மை பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போகிற வரையிலே எல்லா வேலையும் அவரே பார்த்து கொள்கிறார். ஆமென். சரி, மூன்றாவது என்னன்னு சொன்னா, நம்முடைய மறுபிறப்பிலே ஆவியானவர் ஆற்றும் பங்கு. யோவான் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் நீங்க வாசிங்கன்னு சொன்னா, ஆண்டவர் அங்க 2 முறை ஆவியினால் பிறந்தவன் எவனோ, ஆவியினால் பிறந்தவன் எவனோ என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய மறுபிறப்பை குறித்து இயேசுவானவர் பேசும்போது அதை நாம் ஆவியினால் பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க, ஆவியினால் பிறந்தவர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நம்ம அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கிடந்தோம் என்று. இப்படி அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்தவளாய் கிடந்த நமக்கு உயிர் கொடுத்து சுவிசேஷ வசனத்தை நாம கேட்கும்படி செய்து, கேட்ட அந்த வசனங்களை விசுவாசிக்க செய்து, விசுவாசித்து நம்மை ரட்சிப்புக்குள்ள நடத்தி, இதையெல்லாம் ஆவியானவர் செய்கிறார் பாருங்க. ஆகவேதான் ஆவியினால் பிறந்தவன் என்று நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். இதெல்லாம் ஆவியானவர் செய்கிற காரியம். அப்ப ஏன் அது முக்கியம்? ஆவியினால் பிறந்தவன் எவனோ என்பது ஏன் முக்கியம் சொன்னா, நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியிலே பரிசுத்த ஆவியினாலே பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தாய் மாதிரி இருந்த அவர் தான் நம்மை பெற்றெடுத்து இருக்கிறார் பாருங்க. அக்கிரமத்துல பாவத்துல செத்து கிடந்தோம், இன்றைக்கு ஜீவனை பெற்றவர்களாய், புது ஜீவனை, புது வாழ்வை பெற்றவர்களாக, ஆவிக்குரிய ஜீவனை பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி மறுபடியும் பிறந்தோம்னா ஆவியானவர் தான் காரணம். ஒரு தாய் போல நம்ம பெற்றெடுத்து இருக்கிறார் பாருங்க. ஆகவே பெற்றெடுத்த தாய்க்கு தான் பிள்ளையினுடைய அருமை தெரியும். சொல்லுவாங்களே தமிழ்ல பழமொழி, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பெற்றெடுத்த ஆவியானவருக்கு தான் நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பது தெரியும் பாருங்க. வேற யாருக்கும் தெரியாது. ஆகவேதான் ரொம்ப துச்சமா பேசுறது. விசுவாசிய வா போ, நீ வா, அசிங்கமா ஏதாவது பேசிடுறது. ஏன் அந்த அளவுக்கு துச்சமா பேசுறாங்க? ஏன்னா அவங்க பெத்து எடுக்கலங்க, அவங்க பெத்து எடுக்கல. அவங்களுக்கு உங்களுடைய அருமை அவங்களுக்கு தெரியாது. ஆகவே தான் நீ பரலோகம் போவியா போவியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. போவியா போக மாட்டியா, இதெல்லாம் பண்ணா நீ போக மாட்ட. ஏன்னா அவங்க உங்களை பெத்து எடுக்கல. நீங்க அங்க போகணுன்ற ஆசை அவங்களுக்குள்ள இல்லை பாருங்க. ஆனா உங்களை பெற்றெடுத்தது ஆவியானவர். ஆகவே தான் அவரே முத்திரையா உள்ள வந்து, அவரே ஒவ்வொரு நாளும் உங்களை பாதுகாத்து, உங்களை கழுவி, உங்களை சுத்திகரித்து, வசனத்தை உங்களுக்கு போதித்து, உள்ளே இருந்து கொண்டு உங்களோடு கூட பேசி, உங்களை பலப்படுத்தி, ஒவ்வொரு நாள் இந்த உலகத்தை நீங்கள் வாழுகிற நாள் வரையில எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் அப்படின்ன உடனே நிறைய பேருக்கு அந்நிய பாஷை, அது ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. ஆவியானவரா அந்நிய பாஷை, அந்நிய பாஷை ஒரு பார்ட், அவ்வளோதான். ஆவியானவர் இன்னும் நிறைய வேலையை செய்கிறார் பாருங்க. நிறைய வேலையை உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா உங்களை பெற்றெடுத்தவர் அவர். அவருக்கு தான் உங்களுடைய அருமை தெரியும். ஆகவே தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்கிறார், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம், என்ன பிரயோஜனம்னு கேட்கிறார் பாருங்க. அப்போ இந்த ஆத்துமா எவ்வளவு ப்ரெஷியஸ் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் தான் உயிர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் தான் நம்மை பெற்றெடுத்து இருக்கிறார். வேற யாருக்கும் தெரியாதுங்க. ஆகவே தான் உங்களை உதாசனப்படுத்துவாங்க, சபையிலேருந்து வெளியே துரத்துவாங்க, நீ வராதன்னுவாங்க, கேவலமாக பேசுவாங்க. அருமையானவங்களுக்கு சொல்கிறேன், யார் எப்படி பேசினாலும், துரத்துனாலும், விரட்டினாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கல, உங்களை ஆவிக்குரிய பிரகாரமாக அவங்க பெற்று எடுக்கலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார்னு. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஐயா எட்டி உதைப்பார் அப்படியே.
இதெல்லாம் நடக்குது உலகத்துல. அப்படிதான் நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்னு நினைச்சேங்க, அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. அப்படிதான் பண்ணுவாரு. ஏன்னா அவர் ஆவிக்குரிய தகப்பன் இல்லை, உங்களை பெற்றெடுத்த தகப்பன், உங்களை பெற்றெடுத்த தாய் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய கர்ப்பத்திலிருந்து நீங்க உதிச்சிருக்கீங்க. உங்களுடைய அருமை அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவேதான் கிறிஸ்தவ உலகத்துல நம்ம திரும்ப திரும்ப என்ன போதிக்கிறோம்? கர்த்தரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. சும்மா பிரசங்கியார்களையும் இவங்களையும் அவங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காதீங்க. தேவனையும் அவருடைய வார்த்தையும் பின்பற்றி போங்க. ஏன்னா ஒரு நாளும் அவர் உங்களை மறப்பதில்லை, ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடுவது கிடையாது. நீங்க அவருக்கு மிகவும் விலையேற பெற்றவர்கள். அவர் பெற்றெடுத்த அவருடைய கர்ப்பத்திலிருந்து உதித்த பிள்ளைகள் நீங்கள். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க அவருடைய பிள்ளை, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். நீங்க எவ்வளவு பிரஷியஸ், விலையேறப்பட்டவர்கள் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவர் மட்டும்தான் உங்களுக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்து உங்களை பெற்றெடுத்து இருக்கிறார். எந்த மனுஷனுக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய பிரசங்க யாராவது இருந்துகிட்டோம், வேற யாருக்கு அந்த அருமை தெரியவே தெரியாது. உங்கள் ஆத்மாவின் அருமை அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரை மாத்திரம் நம்பி தொடர்ந்து அவரை பற்றி கொண்டிருங்கள். வாழ்க்கை இந்த உலகத்துல மட்டும் கிடையாது, மறு உலகத்திலும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. தொடர்ந்து கர்த்தரை விசுவாசியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நீங்க இந்த உலகத்துல பாதுகாப்பா, பத்திரமா, மன நிம்மதியோடு கூட வாழலாம். ஆமென்.